25 கியூப். அதை நம்ம எப்படி எழுதலாம்? இது வந்து ஸ்கேல் மெத்தட் ஞாபகம் இருக்கா? ஸ்கேல் மெத்தடில் பார்த்துருப்போம். 25 கியூப் வரை கால்குலேட் பண்ணிட்டு மைனஸ் 1 கியூப்ல இருந்து 10 கியூப் வரை மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபார்முலா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் 25 × 26/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 13 சரிங்களா? மைனஸ் 10 × 11/2 ஹோல் ஸ்கொயர் எடுப்போமா? 2வால் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 5 × 11 55 சரிங்களா? இங்கே இதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷன் 25 13 டைம் போட்டோம்னா எவ்வளோ வரும்னு பார்க்கணுமா? 10 டைம்னா 250 ஒரு 75. ஸோ 250 75 325 ஸ்கொயர் மைனஸ் 5 × 11னா 55 ஸ்கொயர் கழிச்சிங்கன்னா ஆன்சர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5ல் முடிஞ்சால் கண்டிப்பாக என்ன வரும்னு சொல்லிட்டோம்? 25 தான் வரும்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த 33 32 33 கூட பெருக்கணும். 33 கூட பெருக்கினா என்ன வரும்? 3 32 எவ்வளோ ஆகும்? அது ஒரு 96. இங்கே ஒரு 96 6 5 10 ஆன்சர் 10 56 25. நீங்கள் பெருக்கிறது தான் சரிங்களா? ஷார்ட்டாக பண்ணணும்னா 32 33 பெருக்க தெரிஞ்சா ஈஸி மைண்டில். மைனஸ் 50க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 30 25 அவ்வளோதான். இப்போது 1,50,000ல் 3000 போனால் 2000 600 அப்படியே இருக்கும் 2 0 சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்கேல் மெத்தட் கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? ஸ்கேல் மெத்தட் 11லேருந்து 25 வரை கொடுத்துருக்காங்க. நமக்கு 1 to 25 கண்டுபிடிச்சிட்டு 1 to 10 வரை தேவையில்லைன்றதுனால கழிக்க போகிறோம். அப்போ 25 × 26/2 ஹோல் ஸ்கொயர் 25 × 13 பெருக்கிறோம். 25 13 பெருக்குன்னா 10 டைம் 250 3 டைம் ஒரு 75 250 75 சேர்த்து 325. அப்போ 325னா இந்த 32 33 கூட பெருக்கணும். 32 33 பெருக்கணும் அப்படின்னா நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணிடலாம்? 32 30 டைம் போட்டால் எவ்வளோ? 960 அவ்வளோதான். 960 ஒரு 3 டைம் போட்டிங்கன்னா அது ஒரு 96. 960க்குள்ள 96 கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 960 கூட ஒரு 40 கூட்டுங்க 1000 அப்புறம் ஒரு 56 1056 25. இதுல இருந்து 3025 கழிக்கணும் சரிங்களா? இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 1,50,25 வருதா? 1 லட்சம் அப்படியே தான் இருக்கும் சரிங்களா? 5025 ரூபாயில் 3025 ரூபாய் கழிக்கணும். 5625 அப்போ 2000 5000ல் 3000 போனால் 2000 600 அப்படியே எடுத்துக்கலாமா? 25 25 போனால் 00 ஆன்சர் ஓவர். செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணவங்க அப்படியே செக் பண்ணிக்கோங்க.